ஹாய் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னும் எனக்கு வாய்ஸ் இன்னும் சரியாகலை. 2 நாள் ஆமாம், வெள்ளிக்கிழமை எனக்கு சரியில்லை. வியாழன்லேருந்தே எனக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு. ஃபுல் படுத்த படுக்க. எனக்கு நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்குது, ஃபினிஷ் எக்ஸாம் ஒன்று. இன்னும் படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னென்னு சொல்லிட்டு இன்னும் பேசிக் இது கூட நான் ப்ரிப்பேர் பண்ணலை. இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். வரும்போது நான் ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். காய்ச்சலுக்கு, தலைவலிக்கு, வாந்தி வந்துச்சுன்னா, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஃபுட் பாய்சனிங் ஆச்சுன்னா அந்த மாதிரிலாம். எனக்கு ஒரு மொதல் 2 கிழமையிலே ஒரு மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் வின்டர் ஸ்டார்ட் ஆகுற டைமில் வந்தோடனே அந்த டைமில் நான் பெரும்பாலான மெடிசின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என் கையில் மெடிசின்ஸ் எதுவுமே இருக்கலை. கடைசியாக என்கிட்ட தலைவலிக்கு இருந்துச்சு குடிக்கிறதுக்கு, அண்டு வாந்திக்கு இருந்துச்சு. மற்றபடி காய்ச்சலுக்கு பேனடோல் எதுவுமே இருக்கலை. பட் லக்கிலி என் ஒய்ஃப் அவங்களோட கேம்பஸ்லேருந்து யார்கிட்டயோ பேனடோல் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே எங்கேயுமே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பேனடோல் வாங்க முடியாது. ஸோ அதை குடித்தோன்னே ஓரளவுக்கு தலைவலி நின்றுச்சு. பட் ஆனால் மற்றபடி காய்ச்சல் போகலை. இன்னுமே வாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏதோ கொஞ்சம் எலும்பி ஆகணுமே, நாளைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணுமே யோசிச்சு தான் ஒரு மாதிரி தட்டு மாதிரி எழுமுனேன். ஏன்னா இங்கே நான் இன்னும் இந்த மெடிக்கல் சிஸ்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் பழகலை நான். ஏன்னா உடனே எடுத்து காய்ச்சலுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. இப்போ நார்மலாக ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கே நம்ம $100 கிட்ட, €100 கிட்ட பே பண்ணணும். இனிஷியலாக ஒரு அப்பாயின்மெண்ட் போட. அதுவே நம்ம டாக்டரை மீட் பண்ண முடியாது. நம்ம நர்ஸை தான் மீட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சினாரியோ இருந்தால் ஈவன் அதுவும் நர்ஸ் தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்களாம். மேபி அவங்க டாக்டரை மீட் பண்ணணுமா, இல்லைனா அவங்களே அதை பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு டாக்டரை பார்த்து ஒரு மருந்து வாங்குற மாதிரி இருக்காது. இப்போ தான் நான் யோசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கான ஒரு சுச்சுவேஷன்லாம் நடக்கும்போது தான் நமக்கு உடனே ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது. என்னென்னு சொன்னால், நம்ம ஊரில் இப்படி இல்லையே, அவசரம்னு சொன்னால் உடனே பார்க்கக்கூடிய நிலைமையில் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோட்டையில் இருக்கும்போது அங்கே காய்ச்சல் எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு டாக்டரை போய் பார்ப்பேன். அவர் வெளியில் எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் எங்கேயும் ஒர்க் பண்ணுறதில்ல, கிளினிக் மட்டும் தான் வச்சுருக்காரு. அவர் இதுக்கு முன்னுக்கு இங்கேருந்து நியூசிலாந்து போனாராம். நியூசிலாந்து போயிட்டு பிடிக்காம வந்துட்டாங்க திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பாதி நோய் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அழகாக பேசுவார், அழகாக தன்மையாக இருக்கும். அவர் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்டு கிளினிக்கு ப்ளஸ் அவரோட மெடிசின்ஸ் எல்லாமே சேர்த்தே ஸ்ரீலங்கா காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு $2,500 $2,000 அவ்வளோதான் வரும். சரியாக ஒரு 3 நாளைக்கு மெடிசின்ஸ் கொடுப்பாரு. அதை ஒரு 2 நேரம் எடுத்தோடனே சாலிட் அழகாக நம்ம திரும்ப ரெக்கவர் ஆகின அந்த ஃபீல் ஒன்று வரும். திரும்ப பழையபடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு மெடிசின். அட் த சேம் டைம் அதை தாண்டி அந்த டாக்டர் அந்த மாதிரி வரும்போது அவர்கிட்ட சொல்லி தான் நிறைய மெடிசின்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன். சொன்னார், ஃபின்லாண்ட் எப்படியுமே கொஞ்சம் கோல்டு கூடங்கிறனால உங்களுக்கு வீசிங் இருக்குது, நீங்கள் இன்ஹேலர்ஸ் வேறு யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எழுதி கொடுத்தாரு. ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் முடிஞ்சிருச்சுன்னா தம்பிக்கிட்ட சொல்லுங்கள், ஸோ வருவாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தம்பிக்கிட்ட சொன்னேன். மெடிசின்ஸ்லாம் எடுத்து இப்போ தான் அனுப்பி விடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கானா. பட் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. நான் இதுக்கு முன்னுக்கு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்க எதையுமே அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்களாம் கொரியர் சர்வீஸில். ஸோ பாம் அந்த மாதிரி இருக்க விஷயங்களை அனுப்ப முடியாதான். நான் இங்கே ஒரு பாம் வாங்கினேன். நான் இதுக்கு முன்னுக்கும் சொன்னேன். கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா காசுக்கு $9,000 €27 €30 கொடுத்து வாங்கினேன். கொஞ்சம் கூட அதில் பவரே இல்லை. தலைவலிக்கோ, உடம்பு பெயினுக்கோ எதுக்குமே கேட்காது. ஸோ தயவு செஞ்சு மேபி ஸ்ரீலங்காவில், இந்தியாவிலேருந்து விசிட் பண்ணுறவங்க தேவையான மெடிசின்ஸ், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே வாங்கிட்டு வந்துடுங்க, ப்ரிஸ்கிரிப்ஷனோட சேர்த்து. இங்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு டாக்டரை போயிட்டு பார்க்குற காசுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசின்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கா உள்ளுக்கு இருந்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ட்ட அருமை நமக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. அப்போ நீங்கள் நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம், அப்புறம் ஏன்டா விட்டுட்டு போனேன் அங்கே போயிட்டு சும்மையாக புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் வரவங்க எல்லாருமே சந்தோஷமாக விரும்பிக்கிட்டு தான் வராங்கன்னு இல்லை. லைக் ஒரு மாதிரி ஒரு பெட்டரான ஒரு ஹோப் ஒன்று தேடிக்கிட்டு, இல்லைனா போனால் ஏதாச்சும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கும், இல்லைனா அங்கே போனால் ஒரு பெட்டர் எஜுகேஷன் இருக்கும், ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைல் இருக்கும், ஒரு பெட்டர் இன்கம் இருக்கும். அதுதானே உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து தான் வரும். கண்டிப்பாக எல்லாருமே அந்த மாதிரி சொந்த தாய்நாடை விட்டுட்டு வரும்போது. ஆனால் அந்த தாய்நாடு நமக்கு அந்தந்த கண்ட்ரிக்குள்ளே இருந்து நமக்கு எவ்வளோ பேசும்போதும் ஃபீல் ஆகாது. அது நம்ம வெளியில் ஒரு நாட்டுக்கு நம்ம அங்கே ஒரு அந்நியனாக நம்ம ஃபீல் ஆகும்போது தான் நம்ம சொந்த நாட்டில் நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தோம், நம்ம சொந்த நாட்டில் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக கிடச்சிச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸ்பெஷலி மெடிசினை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே ஒரு பிரச்சனையே இல்லை. ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஈவன் ஒரு நாள் எனக்கு நைட்டு ஒரு 2:30 3 மணிக்கு மூச்சை எடுக்கையில் அப்படியே அட்டைக்கிற மாதிரி போயிடுச்சு.
வீசிங் வந்து எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. லைக் ஒரு மாதிரி நான் செத்துட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு நினச்சிட்டேன் நான். அப்போ நான் குயிக்காக பிக்மி ஒன்று போட்டேன். தலைவத்து கூட ஹேமாஸ்க்கு போனேன் எமர்ஜென்சி வார்டில். உடனே வந்து என்னை வச்சு எனக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, ஆக்சிஜன்லாம் கொடுத்து அவனே வந்து மெடிசின்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஒரு 1 to 2 hours அவனே வந்து வென்டிலேஷன்லேயே வச்சுருந்தாங்க. அண்டு ஃபுல்லாக அதெல்லாம் முடிஞ்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி பெட்டரான மாதிரி ஃபீல் ஆனிச்சு. எமர்ஜென்சி டாக்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க, பார்த்தோன்னே லைக் பே பண்ண வேண்டியிருந்துச்சு. பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். பட் என்னன்னா வந்து அந்த ஆக்சசிபிலிட்டி தான் விஷயம். நமக்கு வந்து எந்த டைம் போனாலுமே அந்த டைமில் நமக்கு ஒரு டாக்டரை மீட் பண்ணி நம்ம பிரச்சனையை சொல்லி நமக்கு தேவையான ஒரு மருந்தை எடுத்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இருந்துச்சு, இன்னும் இருக்குது. பட் இங்கேயும் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணால் வருவாங்க, கூப்பிட்டு போவாங்க. பட் ஆனால் வந்து டிரெக்டாக டாக்டரோட இருக்க ஒரு ஆக்சசிபிலிட்டி வந்து சரியான மாதிரி கம்மி. லைக் நம்மகிட்ட இருக்க பிரச்சனையை வந்து ஒரு டாக்டர் கிட்ட சொல்கிறதுக்கும் ஒரு நர்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? நான் வந்து அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி சொல்லலை. பட் ஸ்டில் நம்ம வந்து பே பண்ணிட்டு போகிறோம். ஸ்பெஷலி மெடிசின் விஷயத்தில் வந்து நம்ம விளையாட முடியாது. நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நமக்கு வந்து டாக்டர் கிட்ட இருக்க ஒரு நம்பிக்கை வந்து வேறு யார்கிட்டையும் வராது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு. ஈவன் ஒரு ரோட்டில் நடந்து போகிறதா இருக்கட்டும், நம்ம ஊரில் நடந்து போகும்போது இருக்க அந்த ஒரு சுகம். நான் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் நடந்து போகிற விஷயங்கள், ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் சாப்பிட்டு போகிற விஷயங்கள். அந்த தாய்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில் ஒரு நாட்டுக்கு வந்து அங்கே வாழும்போது தான் வந்து நம்ம தாய்நாட்டோட ஃபீல் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக. அது எனக்கு இந்த லாஸ்ட் 2-3 டேஸில் இந்த காய்ச்சல் டைமில் நான் அதை நிறையா ஃபீல் பண்ணேன்னு சொன்னால் வந்து என் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இன்னொரு 1 to 2 வீக்ஸில் எக்ஸாம் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. லேட் நைட் 7-8 o'clock வரைக்கும் போயிட்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு சமைச்சு கொடுத்து எனக்கு தேவையானது எல்லாமே பார்த்துட்டு லைக் அவங்களோட ஸ்கெட்யூல் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இருக்கனால வந்து லைக் எனக்கு இந்த டைமில் காய்ச்சல் வந்தனால என்னால் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்க முடியல. ஸோ வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும், எனக்கும் சமைச்சு கொடுக்கணும், அண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ தனியாக வந்து ஃபாரின் லைஃப்பை வந்து கோ த்ரூ பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய பேர் வெளியிலேருந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஃபாரின் லைஃப் பண்ணடா நீ ஜாலியாக இருக்க, சம்பாதிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. ஆனால் அந்த ஒரு மொரால் சப்போர்ட் இருக்கு இல்லையா? நம்ம ஃபேமிலி, நம்ம சொந்த நாட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க, ஐ மீன் லைக் நம்மளை உண்மையாக விரும்புகிறவங்க நம்ம சுற்றி இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு மொரால் சப்போர்ட் வந்து தனியாக இருக்கும்போது நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. தாய்நாடு தான். நான் ஸ்ரீலங்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரம் கண்டிப்பாக வரணும் ஸ்ரீலங்காவுக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் கடைசி காலம் வந்து ஸ்ரீலங்காவில் தான். அதை என்றைக்குமே மாற்ற முடியாது. கண்டிப்பாக மாற்றவும் முடியாது. அதை தாண்டி இதெல்லாம் எதையுமே நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ ஸ்ரீலங்காவில் இருந்து இல்லைனா மேபி இந்தியாவிலேருந்து யாரும் ஃபின்லாண்டுக்கு விசிட் பண்ணுறவங்க திரும்பவும் சொல்கிறேன், தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேவையான அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஸ்பெஷலி நீங்கள் குழந்தைகளோட வாரீங்களா இருந்தால் கண்டிப்பாக கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து சீரியஸாக வந்தோடனே வந்து உங்களுக்கு காய்ச்சல் வர்றதுக்கான சான்சஸ், இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு. நமக்கு மற்ற எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு நம்ம நோய்வாய்ப்பட்டு விழுந்துட்டோம்னா நமக்கு முதல் அதுதான் பிரச்சனையாக இருக்குமே தவிர மற்ற எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம அதை தான் முதல் பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கணும். ஸோ மறக்காமல் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க காய்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.